ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் எழுத்தாளர், மூத்த பத்திரிகையாளர் அருள் எழிலன் அவர்கள். தோழர் வணக்கம். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடத்தியிருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் அடிப்படையில் பெரியாரை ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சி, தமிழ் தேசிய அரசியலை தொடர்ச்சியாக பேசி வருகின்ற ஒரு அமைப்பு. அதில் கூட ஒரு விமர்சனமாச்சு, தமிழ் தேசியம் பேசிட்டு ஜனகணமன பாடி முடிச்சிருக்கிறாங்க. அது விடுதலை சிறுத்தைகள் பேட்டனே இல்லை, என்ன திடீர்னு இப்படிலாம் போகிறாங்க. இடையில அமித்ஷா எனக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்னார்னு மகிழ்ச்சி அடைஞ்சார். இதே திருமாவளவன் தான் பிஜேபி எவ்வளவு விலை பேசினாலும் நான் விலை போக மாட்டேன், நான் பெரியாரை எதிர்த்து பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த திருமாவளவன் அமித்ஷா எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னாரேன்னு சொல்றாரு. அதுக்கு ரசிகர்கள் கை தட்டுறாங்க, தொண்டர்கள். இப்போ என்னன்னா ஜனகணமன பாடுறாரு, அதுவும் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு. அப்போ எல்லாமே என்னோட ஒரு முரண்பாடோட இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. நீங்க அந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை எப்படி பாக்குறீங்க? அந்த கூட்டம், இந்த க்ரௌடு, அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அந்த கூட்டம் 10 லட்சம் பேர் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகளோட தொண்டர்கள், ஆதரவாளர்கள் பல பேரும் எழுதுறாங்க. அது இதுக்கு முன்னாடி அவங்க மதுரையில் வெவ்வேறு ஊர்களில் நடத்தினப்போ என்ன கூட்டம் வந்திருந்ததோ அதே அளவு கூட்டம் தான் கள்ளக்குறிச்சி கூட்டத்திலையும் கூடி. உளுந்தூர்பேட்டை, உளுந்தூர் கள்ளக்குறிச்சி அப்படின்னு சொன்னாங்க. அது நான் டிவியில் பார்த்தது தான். ஆனால் அந்த நெரிசல், கூட்டம், தள்ளுமுள்ளு, அவர் நிற்க முடியல, அது இதுன்னு சொன்னதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ். அதாவது கட்டுக்கடங்காத கூட்டம் அப்படின்றதுக்கும் கட்டுப்படுத்தப்படாத கூட்டம் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க 1000 பேரை கூட்டினா கூட அந்த 1000 பேரையும் நீங்க கட்டுப்படுத்தலைன்னா அது ஒரு அசம்பாவிதத்தை உருவாக்கிடும். நீங்க அந்த கூட்டத்துக்கு ஒரு 1 லட்சம் பேர் வந்திருப்பாங்க, இல்ல ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் பேர், அதுக்கு மேல அதுல இருக்க வாய்ப்பு இல்லை. 2 லட்சம்ன்றது ரொம்ப 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 அதிகம். ஜாஸ்தியாவே வரட்டும், நம்ம தோழர்கள் தான். தொல் திருமாவுக்கு நம்மளோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள், அது தனி. ஆனா இது ஒரு 1 லட்சம் பேர் 1.5 லட்சம் பேர் திரண்ட கூட்டத்தை எப்படி அந்த ஒரு ரேம்ப் வாக் பண்ணியிருக்காங்க. அதோட ஸ்டேஜை அந்த ரேம்ப் வாக் பண்ற அந்த ஸ்டேஜ் இருக்குல்ல, நடந்து போற இருக்கு, அதை ஹைட்டு கம்மியா பண்ணியிருக்காங்க. அதை எல்லாரும் ஏறுற மாதிரி ஜம்ப் பண்ணா ஏறுற மாதிரி பண்ணவே கூடாது. இப்ப நம்மளோட ஒரு கிரவுண்ட்ல இருந்து ஒரு 6 அடி அப்படின்னா அதை ஒரு 12-18 அடியில போடணும். ஒருத்தர் ஜம்ப் பண்ணி ஏற முடியாத அளவுக்கு பண்ணணும். இவங்க அதை லோவா போட்டிருக்காங்க, ஜம்ப் பண்ணி ஏற, அதை கட்டுப்படுத்துறதுக்கான ஆட்களும் இல்லை. உள்ள வராங்க, விழுறாங்க தொண்டர்கள். அவர் மேல ரொம்ப பிரியமான தொண்டர்கள் தானே அவங்க, அதை பண்ண முடியல. அப்புறம் பார்த்தா அவர் ஒரு வேன்ல அந்த மேடைக்கு வர்றதுக்கு முன்னாலேயே மேடையில ஒரு 500, 200, 300, 400 பேர் மேடையில ஏறி மேடையை அடைச்சிட்டாங்க. யாராலையும் கட்டுப்படுத்த முடியல. வன்னியரசு இருக்கிறாரு, மற்ற கட்சி நிர்வாகிகள் இருக்காங்க, அவங்க அந்த கூட்டத்தோட கூட்டமா காணாம போயிட்டாங்க. இவரே கூட்டத்தை கட்டுப்படுத்துறாரு, இவரே தொண்டர்களை தள்ளி விடுறாரு, இவரே அந்த ரேம்ப் வாக்ல ஒரு தீபத்தை எடுத்துட்டு நடக்கிறாரு. அப்புறம் அது ஃபுல்ஃபில் ஆகலை, இவரால் பேச முடியல, கூட்டத்தை ஒழுங்குபடுத்த முடியலன்னு இது முழுக்க முழுக்க ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுல இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இது. நான் அவரை தோழரை போன வருஷம் ஒரு பேட்டி எடுத்தப்போ அவர் தனக்கு இருக்கக்கூடிய அந்த தனிமை இருக்குல்ல, அதை பற்றி கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு மேலே பேசியிருந்தார். எங்கே போனாலும் ஒரு பிரைவசி இல்லாத, அதாவது அந்தரங்கம்னு ஒன்று இருக்குல்ல ஒரு மனிதனுக்கு, அந்த அந்தரங்க ஸ்பேஸ் இல்லாத மனிதன், அது நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் பொது அரசியல் தலைவர்களாக இருந்தாலும், அது அவங்களுக்கு ஒரு பெரிய மன உளைச்சலை உண்டாக்கும். அந்த மன உளைச்சல் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு இருக்கு. எப்ப பார்த்தாலும் கிரௌடு, எங்க போனாலும் கிரௌடு. அந்த தன்மை தான் இந்த ஸ்டேஜ்லயும் நாம பார்க்குறோம். 1000 பேர் 2000 பேர் ஸ்டேஜை ஏறி ஆக்கிரமிச்சு அவரை போட்டு அவரு ரொம்ப டயர்டாகி கடைசியில பேசாம அந்த மாநாடு பெரிய ஏமாற்றத்தோட முடிஞ்சிருக்கு. தொண்டர்கள் அவர் நல்ல பேச்சாளர், பிரமாதமா பேசுவாரு, புதிய விஷயங்களை பேசுவாரு. இந்த அரசியல் எவ்வளவு அப்டேட் ஆயிருக்கு அப்படின்றத வச்சு இன்னைக்கு இந்த ஸ்டாண்டை நம்ம ஏன் எடுத்தோம், டிவிகே கூட்டணியில இணைகிற ஸ்டாண்டு அப்படின்றத, ஏன்னா இந்த கூட்டணியில இதுவரைக்கும் அவர் இணைஞ்சாருங்கிறத முறைப்படி அவர் இன்னும் அறிவிக்கவே இல்லை. நேத்து தான் அவர் முதலா சொல்றாரு, இந்த கூட்டணியிலேயே நாங்க அமைச்சரவையில் பங்கு பெற்ற பிறகும் கூட்டணியில இணையலையா சொல்லல, கூட்டணியில இணைகிறோம்ங்கிறத சொல்லல. திமுகவோட நட்பு இருக்குன்னாரு இடையில, திடீர்னு நட்பு அப்படி ஒரு குழப்பி பேசினாரு. திமுக இதுல தெளிவாயிட்டாங்க. ஆனா அவரு இதுல குழப்பி தான் பேசினாரு. நேத்து தாவேகாவோட நாங்க தொடர்ச்சியா பயணிப்போம், நாங்களே ஆளுங்கட்சியா மாறுவோம் அப்படின்னு அவரு. அடுத்த முதலமைச்சர் திருமாவளவனா? ஆமா, முதல்வர் ஆகிறதுக்கு தானே கட்சி நடத்துறாங்க. 6 மாசத்துல திரிஷா முதலமைச்சர் ஆவதற்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு தகவல் வருது, நமக்கு தகவல் வருது.
இதெல்லாம் பரப்புறது நீங்களோ மத்தவங்களோ கிடையாது, தாவேக்கா ஆதரவாளர்கள். த்ரிஷா ஏன் வரக்கூடாது? இன்னைக்கு யாரோ ஒரு அம்மா விஜய் பாத்தீங்களா, ஏன் த்ரிஷா வரக்கூடாது? அது சிங்கப்பெண்மணி, வீரப்பெண்மணி. சிங்கப்பெண்மணி வீரப்பெண்மணிங்கிற அளவுக்கு த்ரிஷா என்ன செஞ்சான்னு எனக்கு தெரியல. நல்லா நடிப்பாங்க, அதை நான் மறுக்கல. அப்படின்னு போட்டு அந்த அம்மா ஏன் வரக்கூடாது? அவங்க நாலேஜுக்கு அவங்க டெப்டி சிஎம்ல அதுக்கு மேல உள்ள ஒரு பொறுப்பு போவாங்கன்னு இன்னைக்கு பரப்புறாங்க. நீங்க என்னன்னா அண்ணன் திருமாவளவன் நானே முதலமைச்சராவேன்னு பேசுறவங்க. பெரிய ஒரு கால கொடுமையான ஒரு சூழல்ல தான் இருப்போம். ஒரு நடிகையா பார்த்தா கூட த்ரிஷா வந்து ரொம்ப 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 சுமாரான ஒரு நடிகை தான். குஷ்பு அளவு கூட இல்ல. அது ஒரு நிறைய குஷ்பு ரொம்ப நல்ல நடிகை, நல்ல ஒரு கேரக்டர் ரோல் கொடுத்தீங்கன்னா பின்னி எடுத்துருவாங்க. த்ரிஷாக்கு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு சவாலான கதாபாத்திரம் வந்ததில்ல. விஜய் லவ் பண்றது, அஜித் லவ் பண்ற ஒரு கதாநாயகியா தான் எப்போதுமே ஜன்னலுக்கு பின்னால இருக்கக்கூடிய ஒரு டூயட் சாங் ஹீரோயின் தான் அவங்க கதாபாத்திரம் தான் இருக்கும். நயன்தாராவெல்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு கிரைம் சப்ஜெக்டே கொடுத்தீங்கன்னா பின்னி எடுத்து அறம் ஒரு 2-3 படம் வித்தியாசமா நிறைய பண்ணியிருக்காங்க. மலையாளத்திலையும் பண்ணியிருக்காங்க, தமிழ்லையும் பண்ணியிருக்காங்க. த்ரிஷா வந்து அப்படி வந்து ஒரு நல்ல நடிகையும் இல்லை. இப்போ வந்து அவங்களோட இந்த பொலிட்டிக்கல் இதா நிறைய பேர் அவங்கள ஜெயலலிதாவோட ஒப்பிட்டு சொல்றதெல்லாம் ரொம்ப. ஜெயலலிதா என்ன இருந்தாலும் ஒரு பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டி இல்லையா? நிச்சயமா. வெறுமனே நடிகைன்னு எப்படி பார்க்க முடியும் அவங்கள? இல்லை, அவங்க எம்ஜிஆர் முதல்வரான பிறகு அரசியல் இதில் வரல. இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்தே அவங்க அரசியலில் தான் இருக்காங்க. அவங்க அதிமுகவில் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க, கட்சியை ஒருங்கிணைச்சாங்க. அதிமுக தொடங்குறப்ப அவங்க 2 பேருக்கு ஏதோ மனம் ஒரு பிரச்சனைங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த டயத்தில் அவங்க இதாக இருந்தாங்கன்னு. அவர் தொடர்ச்சியா திமுக மீட்டிங்கு, அந்த திமுக படங்கள்லாம் நடிக்கும் போதே இவங்க தொடர்ச்சியா எம்ஜிஆர் ஜெயலலிதா பேருங்கிறது ஒரு பேசப்பட்டுடுச்சு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் அதை விரும்புறாருன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு ஜெயலலிதா ஜானகி அப்படின்லாம் வருது. அப்போ இதுக்கு இன்னொரு வெர்ஷன் இருக்கு. ஜெயலலிதா வந்து ஜானகியை பத்தி என்ன சொன்னாங்க என்ன? அப்ப அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டாம், அது ரொம்ப வேற மாதிரி போயிடும். அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஆனால் இப்படி ஒரு நேரேஷன் வந்து தமிழ்நாட்டு அரசியல் சூழலையும் நம்ம இவ்வளவு நாளும் எவ்வளவோ போராடி இந்த ஸ்ட்ரக்சரை உருவாக்குனதையும் எவ்வளோ கேலி குத்தாக்குது. இது மாதிரி ஒரு சூழல்ல தான் இந்த பயன் இருக்குல்ல. ஒரு சினிமா பிரபலம் இப்போ விஜயோட வெற்றியில் ஒரு 80% 90% சினிமாவோட தாக்கம் தான் அதிகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் அவர் இவ்வளோ தொகுதிகள் வெல்ல முடியாது. அப்புறம் ஒரு 10% 15% பொதுமக்கள் அதிருப்தி அடைஞ்சவங்க, ஆளுங்கட்சி மேலே அதிருப்தி இருக்கிறவங்க ஓட்டு போட்டிருப்பாங்க. இது ஒரு பிரிவு. இந்த பயன் இருக்குல்ல, இந்த பயனை, இந்த பாப்புலாரிட்டியை விசிகாவோ இல்லை வந்து காங்கிரஸோ வந்து நேரடியாக இதை அறுவடை பண்ணணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அவ்வளோதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். காங்கிரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் வந்து நான் ஒரு 2-3 இடத்துல கூட அதை சொல்லியிருப்பேன். ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த பிள்ளை இல்லாத வீட்டில் கிழவன் துள்ளி விளையாண்டான் அப்படின்ட்டு. குழந்தை இல்லாத வீட்டில் போய் அது சும்மா ஒரு ஜாலியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். காங்கிரஸ்காரங்க கம்ப்ளீட்டா இந்த கவர்மெண்ட்டை வந்து டேக் ஓவர் பண்றதுக்கான எல்லா வேலையும் பண்ணி வச்சு, காவிரி பிரச்சனையில இவங்க தான் டாமினேட் பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க. அனைத்து கட்சி கூட்டம் நடத்த விடாம டைவர்ட் பண்ணது அவங்க தான். டீலிமிட்டேஷனுக்கு ஏதோ இவங்க எல்லாம் போராடுற மாதிரி ஒரு தோற்றத்தை தந்தாங்க. இப்ப வரையும் அனைத்து கட்சி கூட்டம் போடல, அவங்க போட்டாங்க. கன்னடத்துக்காரங்க போட்டு அவங்க போட்டாங்க. தீர்ப்பை நிறைவேற்ற வேண்டிய இடத்துல இருக்கிறவன் அவன் தீர்ப்பை நிறைவேற்ற மாட்டேங்கிறான். அவன் வேக வேகமா செயல்படுறான். நம்ம பக்கம் நியாயம் இருக்கு, சட்டம் இருக்கு, நீதிமன்றம் இருக்கு, நம்ம ஒண்ணுமே செயல்படாம உட்காந்துருக்கோம். இவங்க இந்த ஒரு 100 நாள்ல பண்ணின தீவிரமா பண்ணின ஒரு பொலிட்டிக்கல் ப்ரோக்ராம் டீலிமிட்டேஷன்ல திமுகவோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்றத, இதுவா உனக்கு வேலை? டிவிகே இதுவா வேலை? திமுக என்ன பண்ண போகுதுன்னு மட்டும்தான் இவங்க பாத்துக்கிட்டு, உனக்கு என்ன வேலை? கவர்மெண்ட் உங்க கையில தான், அரசாங்கம் எல்லாமே உங்க கையில இருக்கு. அப்போ அந்த ஸ்ட்ரக்சரை பயன்படுத்தி எப்படியாவது திமுகவை டீலிமிட்டேஷனை வந்து, அதாவது அவங்க ஃபேர் டீலிமிட்டேஷன் சொல்றாங்க, டீலிமிட்டேஷனே இருக்கக்கூடாது, இப்ப இருக்கிற நாடாளுமன்ற தொகுதிகளையே அடுத்த 30 ஆண்டுகளுக்கு நீடிக்கணும் அப்படின்ற ஸ்டாண்டுக்கு திமுகவோட ஒப்புதல் வாங்கணுங்கிற அஜெண்டாவை விஜய் கையில கொடுத்திருக்கு காங்கிரஸ் கட்சி. இத ஒரு முதல்வர் சட்டமன்றத்துல மசோதா போட்டு திமுகவோட ஒப்புதலை பெறுறதுக்காக, இது என்ன கோமாளித்தனமா இருக்கு? இது என்ன கூத்து, கோமாளித்தனமா இருக்குல்ல. இதுதான், இந்த பிஹேவியர் தான் சட்டமன்றம் வரைக்கும் வருது. அப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா விசிகாவை இப்போ டிஎம்கேனா டிஎம்கேட்ட போய் வந்து பெரிய அளவு இவங்க இது பண்ணிட முடியாது. ஏன்னா அங்க ஸ்காலர்ஸ் இருக்காங்க,
மினிஸ்டர்ஸ்னா அவ்வளோ நிறைய லீடர்ஸ், செகண்ட் லீடர்ஸ் இருக்காங்க, இரண்டாம் மட்ட தலைவர்கள் இருக்காங்க. அதோட தலைவரே ரொம்ப நாலேஜ் உள்ளவர். இங்கே அப்படி இல்லை. இங்கே வந்து ஆள் இல்லாமல் இருக்கிறதுனால இவங்க எல்லாருமே போய் ஸ்கோர் பண்ணிடணும், இவங்க தான் நமக்கு கன்வீனியன்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. பெரிய வாய்ப்பாயிருச்சு, பெரிய வாய்ப்பாயிடுச்சு. அவங்க நினைக்கிற எல்லாத்தையும் விஜயை வச்சு செஞ்சுக்கலாம். ஆமா, முதல்ல வந்து கொஞ்ச காலம் வந்து விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த அரசை கொஞ்சம் போக்கு காட்டி பார்த்தாரு. அவங்க ஏதோ கூப்பிட்டு சொல்லிட்டாங்க போல, அண்ணே வேண்டாம். அவர் அவ்வப்போது சொல்லுவாரு, நாங்க தான் கிங் மேக்கர், 2 சீட் இல்லைன்னா நீங்க இல்ல, கவர்மெண்ட்டே எங்களாலதான் நிக்குது, இது சொல்லிட்டே இருப்பாரு அப்பப்ப. இப்போ சொல்றதே கிடையாது. இப்ப சொல்றது இல்லையே, கொஞ்ச நாளா கூப்பிட்டு ஏதோ சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பேசாதீங்கன்னு. ஆதவர்ஜுனா அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருப்பாரு. கண்டிப்பா சொல்லியிருப்பாப்ல, கண்டிப்பா சொல்லியிருப்பா. அதனால சைலண்ட். ஏன்னா அது வந்து வன்னியரசுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உண்டாக்கும். இவரு கெத்து காட்டுறது. வன்னியரசு இந்த அரசோட ரொம்ப நெருக்கமாயிட்டாரு, அவருக்கு ரொம்ப நெருக்கமாயிட்டாரு. முறை சொல்லி இடம் வரைக்கும் சட்டமன்றத்துல பேசுறாங்க. அதெல்லாம் எதுக்கு பேசணும், அவசியம் தேவையில்லை. அது ஒரு காலத்துல பாமகவும் பாஜகவும் எழுப்பின விஷயம். அது கோர்ட்டுக்கு போய் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாங்க. சபாநாயகரே சொல்றாரு, எதுக்குங்க சம்பந்தம் இல்லை. இல்ல ஒரு காலத்துல செய்தியா வந்துச்சுங்கிறாரு. ஒரு காலத்துல செய்தியா வந்ததுன்னு தேவையில்லாம அதை சட்டமன்றத்துல பேசுறாரு. அவங்களோட பாலிசி என்ன, விசிகாவோட பாலிசி என்ன? பாமக இருக்கும் இடத்துல நாங்க இருக்க மாட்டோம், ஜாதி வெறி மதவெறி சக்திகள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்க மாட்டோம், நாங்க இருக்க மாட்டோம்ங்கிறது தான் கடைசி வரைக்கும் அவங்க பேசின கொள்கை. இன்னைக்கு இந்த பேட்டி கொடுக்குற இந்த நேரம் இந்த கொள்கையில அவங்க உறுதியா இருக்காங்களா அப்படின்னா, ஒருவேளை பிஜேபி இருக்கிற கூட்டணியில இல்லாம இருக்கலாம். ஆனா பாமக இருக்கிற கூட்டணியில நாங்க இருக்க மாட்டோம்னு இன்னைக்கு விசிக சொல்லுவாங்களாங்கிறது சந்தேகம். கிருஷ்ணசாமிக்கு தகைசால் தமிழர் விருது கொடுத்தாச்சே, சௌமியா கைத்தட்டி வரவேற்றுட்டாங்களே. ஆமா, என்ன அது அவர் என்ன தகைசால் தமிழர் என்ன பண்ணார்? எவ்வளவோ பேரு இருக்கிறாங்க, எத்தனை கொடுக்கணும்னா டாக்டர் ராமதாஸே கொடுக்கலாமே. ஐயா ராமதாஸ் அதுலயும் காங்கிரஸ் தான் அழுத்தம் தருது அவங்களுக்கு. முழுக்க காங்கிரஸ்கான ஆசையை ஃபுல்லா தீர்த்துக்கலாம், இந்த தீர்த்துக்கலாம். ரெண்டாவது அது அன்புமணி ராமதாஸ் அவங்க கூட பேசி இருப்பாங்க, என்ன நீங்க தகைசால் தமிழர் விருது தான் கொடுக்கணும், டாக்டர் ராமதாஸ் கொடுக்கலாமே. ஏன் திருமாவளவனே வந்து அவருக்கு பெரியார் விருது கொடுத்து கொண்டாடினார் தானே, தாங்கி பட்டம் திருமாவளவன் தானே கொடுத்தாரு. ஆமா, டாக்டர் ராமதாஸுக்கு. ஆமா, அந்த மாதிரி ஒரு இதுல பொலிட்டிக்கல் 2026க்கு பிறகு எல்லாமே வந்து மாறுது, எல்லாமே மாறுது. சித்தாந்தங்கள் மாற்றி அமைக்கப்படுது, அணுகுமுறைகள் மாறுது, எல்லாமே மாறுது விஜயோட வரவுக்கு பின்னர். தமிழ் மண்ணில் பிஜேபி எதிர்ப்பு அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் ஆகுது. பிஜேபிய நீ எதிர்க்கிறத உறுதிப்படுத்துறதுல தான் மற்றவங்க மேல ஆர்வம் காட்டுறாங்களே தவிர இவங்க எதிர்க்கிறாங்களா அப்படின்னா இவங்க சிபிஎம் எதிர்க்கல. சிபிஎம் வந்தே மாதரத்தை ஆதரிக்குது, 10% இடஒதுக்கீடு ஆதரிக்குது. பிஜேபி ஆதரிச்சுட்டாங்க. இப்போ வந்து வந்தே மாதரத்துக்கு எதிராக எதுவுமே பேசலையே பார்லிமெண்ட்ல தெரிவிக்கிறாங்க. இப்போ கனகராஜ், பாலபாரதி போன்றவங்க பார்லிமெண்ட்ல திமுக நான் கேட்கறது, இங்க எதிர்ப்பு தெரிவிக்கலாம், கருத்தரங்கங்கள்ல பேசலாம், அறிக்கை வெளியிடலாம், பக்கம் பக்கமா நம்ம காலம் எழுதலாம், அதை நான் கேட்கல. பார்லிமெண்ட்ல உங்க எம்பி வந்தே மாதத்துக்கு எதிராக என்ன பேசினாரு? திமுக எம்பிக்கள் பேசியிருக்காங்க. ஆராசா தெள்ள தெளிவா இந்த நாட்டின் பிரிவினைக்கு காரணம் வந்தே மாதரம்னு பேசியிருக்காரு. அதே மாதிரி கனிமொழி பேசியிருக்காங்க. அதே மாதிரி விசிகாவோட 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசினாங்களா? எங்கேயுமே பதிவாகலையே வந்தே மாதரத்துக்கு எதிராக பேசினதா. அப்போ பிஜேபியை எதிர்க்கணும், பிஜேபியை எதிர்க்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அது யாரு? திமுக. நீங்க அத நம்ம திமுக எதிர்க்குதா இல்லையான்னு மானிட்டர் பண்ணுவோம் நாங்க. இதுதான் ஒரு கட்சி தமிழ்நாட்டுல, அதுக்கு ஒரு கட்சி, அந்த கவர்மெண்ட். அந்த கட்சியில விசிகாவும் அடிக்கடி சொல்றாங்கல்ல, இந்த பிஜேபி பார்த்து எந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. பாஜகவை எதிர்க்க டிவிகேயுடன் டிஎம்கே சேர வேணும். பல கோமாளித்தனங்கள் இது ஒண்ணு இல்லையா? அப்புறம் ஆனா விடுதலை சிறுத்தைகள்ல முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய அவங்க மாநில துணை பொதுச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆளூர் ஷானவாஸ் மிக கடுமையாக விஜய் இந்த அரசை விமர்சிக்கிறார். இந்த முதலமைச்சர் விஜய் அவர்களை மிக கடுமையாக ஆணித்தரமாக எந்த தயக்கமும் இல்லாம எந்த ஊடக பேட்டிலையும் பிடின்னு பிடிக்கிறார், கடுமையா விமர்சிக்கிறார். அவங்க தலைவர் திருமாவளவன் தன்மையாக விஜயை அணுகுகிறார், பாராட்டுகிறார். வன்னியரசு வந்து இவரை நான் வாழும் பெரியாராக பார்க்கிறேன்கிறாரு. பெரியார், அம்பேத்கர், பிரபாகரனாக இவரை நான் பார்க்கிறேங்கிறாரு. அவருக்கு சபாநாயகரே அவருக்கு மேதகுவா தெரிகிறாரு, அவரே சொல்லியிருக்காரு.
ஆனா ஆளூர் ஷானவாஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் கான்செப்ட் எடுக்கிறாரு. ஆளூர் ஷானவாஸ் வந்து பொலிட்டிக்கல் ஆளுமையோட இருக்கிறார். அவர் வந்து அப்பத்துல இருந்தே அப்படிதான், எதையுமே கண்மூடித்தனமா எல்லாத்தையுமே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்ப்பாரு, அந்த கருத்து சரியா அப்படின்றத பார்ப்பாரு. அதனால அவர் வந்து இந்த அரசு மேல, இந்த அரசுடைய மதச்சார்புள்ள எதெல்லாம் மதச்சார்புள்ள தன்மையா இருந்தது அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுறாரு. அதுல என்ன இது இருக்கு? ரெண்டாவது, ஆளூர் ஷானவாஸை இப்போ அட்டாக் பண்றது யாரு? ஆதவ் அர்ஜுனா அவரை பத்தி எதுவும் பேசல, நிர்மல் குமார் எதுவும் பேசல, டிவிகே தொண்டர்கள் ஆளூர் ஷானவாஸை பத்தி எதுவுமே சொல்லல. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆளூர் ஷானவாஸை போட்டு சோசியல் மீடியாவில் அடின்னு அடிக்கிறது விசிகா தொண்டர்கள். கட்சிக்காரங்க. ஆமா, கட்சிக்காரங்க சொல்றாங்க. யோ பாய், என்ன அவர் தோழர் கிடையாதா? பாயின்னு தான் கூப்பிடவே செய்றாங்க. சிறுத்தை கிடையாது. இந்த செந்தமிழ் சங்கத்தமிழன் ஒருத்தர் இருக்காருங்க. என்ன அந்த சங்கத்தமிழன் அவர் வந்து ரீசெண்டா ஃபேஸ்புக்ல பார்த்தேன், குரான் மேல சத்தியம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. குரான் கொள்கைப்படி சத்தியம்ங்கிறதே இஸ்லாத்துக்கு எதிரானது. சத்தியம் இது இந்த மாதிரி விஷயங்களுக்கே இஸ்லாத்துல வந்து எதிரானது, ஏகத்துவ கான்செப்ட். அதை விடுங்க, அது அவங்க மத பிரச்சனை, ஒரு மூன்றாம் தரமான இதா இருக்கு. ஆமா, அப்படிலாம் கேட்க கூடாது. அப்படி துண்டை போட்டு தாண்டு பாக்கிராஜ் மாதிரி குழந்தை மேல தாண்டு அடிக்கிற மரத்தடி பஞ்சாயத்து மாதிரி. அதுல மரத்தடி பஞ்சாயத்து கரெக்ட். நீ சொல்றது உண்மைனா பச்சை குழந்தை மேல தாண்டு பாப்போம் அப்படின்னு கேக்குறது. அதுதான். அப்போ அவரு சில ரீசனபிளா சில விமர்சனங்களா சொல்றாரு. விசிகா தலைவரே ரீசனபிளா சில விமர்சனங்களை இந்த அரசு மேல சொல்லியிருக்காரு. உதாரணத்துக்கு, ஆதி திராவிடர் நலத்துறையை என்ன காரணத்துக்காக சமூக நீதி அமைச்சகம் மாத்தினீங்க? அது ரவிக்குமாரும் கண்டிச்சிருக்காரு. ரவிக்குமார் அதை ஏற்கல, வன்னியரசு மட்டும் தான் எழுதி இருக்காரு. அவரு கற்றையே வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அவரோடது. என்ன அப்போ அவர் ஒரு பிரஸ் மீட்டுல வந்து தொல் திருமாவளவன் தோழர் சொன்னாரு, அந்த பெயரை மீண்டும் ஆதி திராவிடர் நலத்துறைன்னு மாத்தணும் அப்படின்னு. இந்த நிமிஷம் வரைக்கும் மாத்தினாங்களா? மாத்த இல்ல. அது அதனுடைய விஷயம் என்னன்னா, ஆதி திராவிடர் அப்படிங்கிறது தேவேந்திரர், ஆதி திராவிடர், அருந்ததியர், குதிரை வண்ணார்னு அந்த எஸ்சி அந்த பிரிவில் வரக்கூடிய அனைத்து மக்களையும் குறிக்குது. சமூக நீதித்துறைனா எம்பிசி எல்லா ஜாதியும் வரும். சமூக நீதிங்கிறது பெண்களுக்கு வராதா? எல்லா ஜாதியில் உள்ள பெண்களும் சமூக நீதியில வருவாங்க. சமூக நீதி எனக்கு, உங்களுக்கு, தலித்துகளுக்கு, வன்னியர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு, பார்ப்பனர்களுக்கு. சமூக நீதிங்கிறது வேற இல்ல. இது சாதியால் ஒடுக்கப்பட்டவர்கள், அன்டச்சபிள்ஸ்ங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட துறை ஆதி திராவிடர், எஸ்சி மட்டும்னு. நீங்க சமூக நீதித்துறைன்னு போயிட்டீங்கன்னா எல்லாருக்குமே சமூக நீதி தான். அப்ப அந்த ஃபண்டுங்கிறது வன்னியருக்கும் போகும், பிள்ளமாருக்கும் போகும், போனாருக்கும் எல்லாருக்கும் போகும். அப்ப அந்த நோக்கமே அடிபட்டதுல. எம்சி ராஜா எதுக்கு அந்த பேர் வச்சாரு? எல்லாமே அடிபட்டு. அப்ப இது டோட்டலாவே இது தலித் மக்களுக்கான மிகப்பெரிய அநீதி தான். அநீதி. ஆதி திராவிடர் பேரே எவ்வளவு பெரிய ஒரு நீதி கட்சி கொண்டு வந்தது. அயோத்திதாசரே அதை பத்தி அவ்வளவு எழுதி இருக்கிறாரு. இல்ல, அவங்க கொண்டு வந்த தீர்மானம், எம்சி ராஜா கொண்டு வந்த தீர்மானத்துல கொண்டு வந்தது இல்ல, என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கிறப்ப. ஆக மொத்தத்துல இந்த டிவிகே கவர்மெண்ட் அப்படின்றது ஒரு இங்க ஒரு தமிழ்நாட்டு அழிப்பு. தமிழ்நாடு அப்படின்ற வார்த்தையை அவங்க பெருசா உச்சரிக்கிறது இல்லை. அந்த ஆளுநர் ரவி பேசுன மாதிரி தான், ரவி பேசுன மாதிரி. தமிழ்நாடுங்கிற வார்த்தையை சொல்லாத தமிழகம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு. அது ஒரு அகரீதியான ஒரு வார்த்தை தமிழகம் அப்படின்றது. தமிழ்நாடுங்கிறது பொலிட்டிக்கல் நாடு. தமிழ்நாடு அதுக்கு பின்னாலதான் தேசியம் இருக்கு. உண்மையிலே விசிகா நடத்துற தமிழ் தேசியம்ங்கிறது உண்மை. அந்த அதுல இருக்கிற பற்றுன்னா அவங்க தமிழகம்னு டிவிகே அரசு பயன்படுத்தக்கூடாது, தமிழ்நாடுன்னு சொல்லணும் இவனை இன்னைக்கு உண்மையான தேசிய அரசியல். ஆமா, இன்னைக்கு தன்னை ஆளுங்கட்சின்னு வேற சொல்றாரு விசிகா தலைவர் தோழர் திருமாவளவன். நாங்களும் இப்ப ஆளுங்கட்சி அப்படின்னு சொல்ற அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அது நல்ல விஷயம். அப்போ இது போன்ற குறைகள் சின்ன சின்ன குறைகள் இல்லை. இதெல்லாம் சின்ன சின்ன குறைகள்னா ஏதாவது ஊழல் நடக்கும், அவங்க ஊழலை பெருசா சொல்லலாம். என்ன பொறுத்த வரைக்கும் ஊழலுங்கிறது பெரிய குற்றச்சாட்டுலாம் இல்லை. சாதி அமைப்பே ஊழல் தானே. சாதி அமைப்பு எல்லா மொழி பேசுபவர்களையும் சமமா நடத்தாம இந்தியை மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பதும் ஊழல் தான். ஒரு ஜாதிக்காரன் மட்டும் தான் கருவறைகளை போக முடியுங்கிறது ஊழல் தான். கார்பரேட்டுங்கிற சிஸ்டமே ஊழல் தான். இவங்க ஊழல்னா
அந்த அடைப்பெடுப்பார்ல தோழர் அந்த சாக்கடையில அவர் எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபா கேட்டா ஊழல்பாங்க. ஈபி மேல ஒரு 100 ரூபா கேட்கறது ஊழல். இவங்களுக்கு தெரிஞ்ச ஊழல்ங்கிறது இதுதான். இதையெல்லாம் அந்த அறப்போர் இயக்கம் மாதிரி இதோ ஒரு பெரிய சீரியஸாவெல்லாம் நான் எப்பவுமே பேசுனது இல்லை. மதம், ஜாதி, பண்பாட்டு ரீதியா நீ என்னவா நடந்துக்கிறீங்க அப்படின்றதான் நம்ம வந்து பாக்குறோம். அப்ப அந்த அடிப்படையில வந்து இந்த தமிழ்நாடு இப்போ போக்குவரத்து ஊழியர்களை பார்த்தீங்கன்னா ஃபுல்லா தனியார் மயமாக்குறாங்க. வட மாநிலங்கள்ல இருந்து குறைவான கூலிக்கு ஒப்பந்த பணியாளர்களை வந்து போக்குவரத்து. ஒரு செய்தி கேள்விப்பட்ட உண்மையான தெரியல, ஒரு தோழர் தான் போட்டிருந்தாரு, கண்டக்டர்ஸ் வட இந்தியாக்காரங்க வர. ஆமா, கண்டக்டர் வட இந்தியாக்காரன் வந்தா இவன் எப்படி தமிழ்ல டிக்கெட் கேட்பான்? ஒரு வியாசர் படிக்காரன் அண்ணா ஒரு ரெண்டு மூலகத்தலம் கொடுன்னு கேட்பான். அவன் என்ன சொல்லுவான்? பையா பொறுப்பையா என்ன சொல்லுவாங்க? இரு பையா சில்லறை எடுத்துறேன் ஏதோ ஒண்ணு சொல்லுவான். ஒரு பாட்டி மீன் கூடைய குத்து வந்தா அந்த இந்திக்காரன் எப்படி சமாளிப்பான்? கேப்பானா இல்ல இந்தியில கத்துவானா, இந்தியில திட்டுறானா, எதுவுமே தெரியாது. இல்ல கண்டக்டர் மாதிரி போஸ்டுக்கு எப்படிங்க இன்னொரு மாநிலத்தவனை போட முடியும்? நிச்சயமா. அப்ப அரசு பணியிலே போடுறாங்களா? அரசு பணியிலே போடுறாங்க. கான்ட்ராக்ட் ஊழியர் பண்ண முடியுமா? நம்ம மாநிலத்துல இன்னொரு மாநிலம் போட முடியுமா? சட்டப்படி போடுறாங்க. பிஜேபி சொல்லுவாங்க, இவங்க செய்வாங்க. ஆபரேஷன் லோட்டஸ் தான். நிச்சயமா. அதாவது இங்க உள்ள தொழிலாளர்களை போட்டா அவங்க வந்து அடுத்தது ஒரு அரசு வரும்போதோ இல்லை இவங்களே ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு அவங்கள கழட்டி விடும்போது அவங்க போராட்டம் நடத்துறாங்க. 1000 பேர் 2000 பேர் சேர்ந்துக்கிட்டு செவிலியர்கள், தற்காலிக ஊழியர்கள் போராட்டம் நடத்துறாங்க. துப்புரவு பணியாளர்கள், ஒப்பந்த பணியாளர்கள் போராட்டம் நடத்துறாங்க. மாதிரி இந்த போக்குவரத்து தொழிலாளர்களும் போராட்டம் நடத்துவாங்க அப்படின்ட்டு வட இந்தியனை கொண்டு வந்தா ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. இந்த அமோனியா கேஸ் கசிஞ்சதில்ல ஒரு தனியார் ஆலையில, அந்த ஆலையில அன்னைக்கு ஏதோ 9 பேர் இறந்தாங்க, 10 பேர் இறந்தாங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு தெரியுமா எத்தனை பேர் இறந்தாங்கன்னு? 20 பேருக்கும் மேற்பட்டவர்கள் அதுல இறந்துருக்காங்க. அந்த அமோனியா கேஸ்ல மட்டும் இம்மீடியட்டா சாக மாட்டாங்க. அது அந்த நுரையீரலை பாதிச்சு நாட்பட ஒவ்வொருத்தரா இறந்து ஆல்மோஸ்ட் இறந்துடுவாங்க. ஏன்னா அது நீண்ட கால பாதிப்பை உருவாக்கக்கூடிய பிரச்சனை. அந்த இறந்த தொழிலாளர்களுக்கு ஏதோ 1 லட்சமோ 2 லட்சமோ ஏதோ கொடுத்தாங்க. எனக்கு அது சரியா தெரியல. அந்த தொழிலாளர்களுக்கு எதுவுமே கொடுக்காம, ஆனா கரூர்ல இறந்தவங்களுக்கு அரசு வேலைன்னு கொடுத்து அதை போய் உச்சநீதிமன்றத்துல அவங்க கிளியர் வாங்கியிருக்காங்க. அவன் ஒரு வேலையை பார்த்து ஒரு தொழிலாளி அந்த நிறுவனத்தின் மூலமா பாதிக்கப்பட்டிருக்கான். அவன்ல எந்த தப்பும் அவன் செய்யல. உழைச்சதை தவிர, ஒரு தொழிலாளியா இருந்து உண்மையா இருந்ததை தவிர அந்த செத்துப்போன தோழர்கள் எதுவும் செய்யல. இங்க எல்லாம் ஒரு நடிகரை பார்க்கணுங்கிற ஒரு ஓடி வந்து 1 வயசு குழந்தைய பறி கொடுத்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. நான் பாதிக்கப்பட்டவங்க எந்த வடிவுல இருந்தாலும் நம்ம வருத்தப்படுறோம். அவங்க விக்டிம் தான். வந்து எப்படி ஸ்டெர்லைட்ல பாதிக்கப்பட்ட, அமோனியால பாதிக்கப்பட்ட இவங்களையும் எப்படி நம்ம சமன்படுத்த முடியாது. ஆனா அவங்க எப்பவுமே ஸ்டெர்லைட் போராட்டத்துல இறந்தாங்கல்ல, அவங்களையும் இவங்களையும் ஒப்பிட்டு தான் இவங்க பேசவே செய்றாங்க. அது ரொம்ப அநியாயமா இருக்கு. 16 வயசு பிள்ளை தன்னுடைய மாவட்டத்தினுடைய வாழ்வாதாரத்துக்காக போராடி வாயில துப்பாக்கி குண்டை வாங்கினதும் ஏதோ இதையும் அதையும் எப்படி ஒப்பிட முடியும்? ஆமா, இந்த ஒப்பீடு வந்து கிட்டத்தட்ட சட்டமன்றத்துல கூட நம்ம இதை பார்க்க முடியுது. நீங்க வந்து இப்ப நேத்து ஒரு உதயநிதி வந்து போதைப் பொருள் புழக்கம், போதைப் பொருள் தொடர்பா நடக்கக்கூடிய கொலைகள், இது தொடர்பா ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை சட்டமன்றத்துல கொண்டு வர்றாரு. உடனே உங்க ஆட்சியில நடக்கலையான்னு ஆதவ அர்ஜுனா ஆரம்பிக்கிறாரு. இது என்ன பதில்? அதுக்கு முந்தின நாள் வேற விஷயம் ஆரம்பிக்கிறாரு. உடனே உங்க ஆட்சியில ஆரம்பிக்கிறாரு. முதல்வரே போதை மருந்து நீங்க பண்ணீங்கன்னோட அந்த அமைச்சரே சொல்றாரு, ஆமா உங்க ஆட்சியில வித்தீங்கல்ல, அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்படின்றாரு. அப்ப போதன் ஒத்துக்கிறாரா என்னன்னு தெரியல. அப்படிதான் அவர் ஒத்துக்கிட்டு திருப்பி அடிக்கிறாரு. இன்னொரு அமைச்சரா எம்எல்ஏன்னு தெரியல, தப்புன்னு கருணாநிதி அப்படின்றாரு. அப்புறம் வந்து முதல்வர் வந்து சாரி கேட்கிறார். அப்ப அந்த சாரி கேட்கும்போது அது ஒரு எஃபெக்டிவே இல்லாம போயிடுது. ஏன் அப்படின்னா இவங்க ஒட்டுமொத்தமா இவங்க மேல ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை வந்து இருக்கு. டிவிகே கவர்மெண்ட் மேலேயோ இங்க இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் மேலேயோ இவங்க ஒரு நம்பிக்கையை வந்து இழந்து நிற்கக்கூடிய ஒரு போக்கை வந்து இன்னைக்கு நம்ம வந்து பார்க்குறோம். காரணம் வந்து இவங்களுடைய 2.5 வருஷமா இவங்க பேசுனதும் சட்டமன்றத்துல இன்னைக்கு கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறதும் எல்லாமே வெறுப்பின் அடிப்படையிலான பதிலா இருக்கு. எல்லாமே வெறுப்பு. அதாவது எங்களால இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது, இந்த நாலேஜ் இல்லை, அதிகாரிகள் எழுதி கொடுக்க பதில்கள் எங்கள்கிட்ட இருக்கு. நீங்க கர்நாடகா மாநிலத்துல 3
தொழிலாளர்கள் தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொன்னா அப்படின்னு அதுக்கு நிர்மல்குமார் ஒரு அறிக்கையை படிக்கிறவர் அந்த அறிக்கையில சொல்றாரு, யார் முதலில் துப்பாக்கிச்சூடு நடத்தினார்கள் என்பது குறித்து கர்நாடக மாநில போலீஸ் விசாரித்து கொண்டிருக்கிறதுன்னு இந்த சட்டமன்றத்துல நிர்மல்குமார் வாசிக்கிறாரு. இதுக்கு எதுக்கு நீங்க இந்த ஊர்ல மினிஸ்டரா இருக்கீங்க? போய் கர்நாடக மாநிலத்துல மினிஸ்டரா இருக்க வேண்டியது தானே. அப்ப சட்டமன்றத்துல என்ன பேசணும் அப்படின்னு தெரியல, என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு தெரியல, முறையா எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எதிர்கட்சியினர் பத்தின அவதூறு, வெறுப்பு, கோபத்தை தூண்டி விட்டு அந்த விஷயங்களை வந்து அந்த நேரம் ஸ்கிப் பண்றது, அந்த நேரம் மடைமாற்றி விடுறதா தான் இருக்கு. எதிர்கட்சியினரை பொறுத்த வரைக்கும் இந்த சூழலையே அவங்க விரும்பல. இப்படி ஒரு அபத்தமான சூழல் இருக்கிறது அவங்களுக்கு புதுசா இருக்கு. அங்க ஆப்போசிட்ல ஏடிஎம்கே இருந்திருந்தா இவங்க கேட்கிற கேள்விகளுக்கு துறை ரீதியான பதில்கள் கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சம் மோதல்கள் இருந்தா கூட துறை ரீதியான பதில்கள் கிடைக்கும். பதிலுக்கு இவங்க சாதனையை சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்கன்னு அது கேட்கறதுக்கே ஒரு அகாடமிக்கா இருக்கும். இது அகாடமிக் இது மிஸ் ஆகி ஃபுல் அண்ட் ஃபுல் வெறுப்பு, மோதல், சண்டையா மாறிடுச்சு. அப்பார்ட் ஃப்ரம் த சப்ஜெக்ட் தான் அதிகம் அது தனிநபர் தாக்குறது மாதிரி போகுது. இப்ப விடுதலை சிறுத்தைகள்ல ஷானவாஸ் இருப்பாரா, விலகுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கு. அது எப்படி பாக்குற? அவர் வந்து விலகிடுவாருங்க. ஏன்னா வன்னியரசு ஷானவாஸ் 2 பேருமே எதிர் துருவத்துக்கு மாதிரி போறாங்க. அவர் பேசுறதுக்கு ஒரு பேசுறதுக்கு தொடர்பே இல்லாம இருக்கு. அவர் ஜனநாயகத்துக்கு ஏன் பிளாக்ல டிக்கெட் விற்கிறேன்னு கேட்கிறாரு. இவர் ஜனநாயக படம் பெரியாரிய தமிழ் தேசிய கருத்தை சொல்லிச்சுங்கிறாரு. என்ன நடக்குது? ஒரே கட்சியில 2 பேரும் பொறுப்புல இருக்கிறாங்க. இவர் இப்படி பேசுறாரு, அப்படி பேசுறாருங்கிறாங்க. தனி கட்சி தொடங்க போறாரு வேற சொல்றாங்க. இது எப்படி பார்க்க? அவர் என்ன மூட்ல இருக்காரு அப்படின்னு தெரியல. ஆனா நண்பர்கள் கேள்விப்பட்டது அவர் ஒரு இஸ்லாமிய பண்பாட்டு அறக்கட்டளை மாதிரி அறக்கட்டளை ஆரம்பிக்க முடியுமான்னு தெரியல இன்னைக்கு இருக்கிற நெருக்கடியில. ஆனா அந்த இஸ்லாமிய மக்களுக்கான ஒரு பண்பாட்டு இதை வந்து ஹியூமன் ரைட்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு அமைப்பா ஆரம்பிக்கிற ஐடியாவில் இருக்கிறாரு அப்படின்ற. ஆனா எப்படி இருந்தாலும் அவர் வந்து விசிகாவில் பயணிக்கிறது வந்து இனி கடினம். இல்ல இந்த மாநாட்டுக்கு போல இல்ல, அதுவே எல்லாரும் ஏன்னா கடைசி வரையும் மாநாடு போனார். கடைசி அவங்க நடத்தின இதுக்கெல்லாம் போனாரு அவரு. இந்த நிகழ்ச்சிக்கு அவர் போகல. இல்ல அவர் போனாலும் அது நல்லா பிறந்த நாள் விழா அது இதுன்னு கடைசியா பெரியார் திட்டம் நடத்துனதுக்கெல்லாம் அவர் போனாரு. என்னடா அது ஷானவாஸ் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு அவர் போகல. அப்ப எல்லாரும் சொல்றாங்க இல்லைங்க அவர் தனி கட்சி தொடங்கிடுவாருங்கிற மாதிரி தான் எல்லாருமே பேசுறாங்க. நீங்க சொல்ற மாதிரி அவங்க கட்சிக்காரங்களும் ஒரு போகணுங்கிற மாதிரி தான் பேசுறாங்க. அப்படிதான் பேசுறாங்க. அவருமே அந்த கட்சியில வந்து தொடர்ச்சியா இருக்கிறது வந்து அவரோட பொலிட்டிக்கல் கேரியருக்கு அது இனி நல்லது இல்லை. என்னதான் இருந்தாலும் அந்த கட்சியில வந்து அதாவது நீங்க என்ன வேணா விமர்சிக்கலாம், என்ன வேணா பேசலாம். அதுக்கு பிறகு பேசிக்கிட்டே அந்த முரண்பாடு உள்ள அந்த தோழர்களோட எந்த வேலைகளும் சேர்ந்து வந்து எதுவும் பார்க்க முடியாது. அந்த அவரோட பொலிட்டிக்கல் கேரியருக்கு அவரு ஒண்ணு திமுகவில் சேரணும், அப்படி இல்லைன்னா அவருக்கு என்ன தனியா என்ன பண்ண விரும்புறாரோ அதை வந்து அவரு பண்ணணும். திமுகல இப்ப நேரடியா சேர்ந்தா எந்த பெரிய பொறுப்பும் இப்போதைக்கு கொடுக்க முடியாது இல்ல. திமுகல ஆல்ரெடி கொஞ்சம் என்கேஜா தானே இருக்கிறாங்க. இல்ல திமுகவில் நிறைய பேர் வந்துட்டாங்க. இல்ல அவரு திமுகவுல சேர்ந்தா அவரை மிகப்பெரிய அளவு கொண்டு போவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்க மைனாரிட்டி இப்ப அலீம் புகாரி சேர்ந்திருக்கிறாரு, புதுப்படம் ஹலீம் சேர்ந்து அந்த முஸ்லீம்ங்கிற கான்செப்ட்ல நிறைய பேர் சேர்ந்திருக்கிறாங்க. உண்மைதான். ஏற்கனவே கலைராஜன் மாதிரி இருந்தவங்க இருந்து எந்த பொறுப்பு வேணாலும் கிடைக்கலன்னு கோவிச்சுக்கிட்டு தாவேக்கா போயிருக்கிறாங்க. இந்த நிலையில திமுக எப்படி அதை முடிவை எதிர்பார்க்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்கல்ல, பார்ப்பாங்க. கலைராஜன் இங்க இருந்தப்பயுமே ஏதோ முரசொலியில அப்பப்போ கட்டுரைகள் எழுதுவார். அதுவும் நம்ம தப்பா சொல்லல, பெருசா படிக்கிறது இல்ல. கலைராஜன் ஒரு ஆக்டிவான ஆள் இல்ல. ஆனா ஆளுர் ஷானவாஸ் அப்படின்ற முகம் வந்து வரும்போது அது வந்து திமுக கூடுதலான ஒரு பலம். எல்லாரும் என்ன சொல்றாங்க, அவரை நேரடியா சேர்க்காம ஒரு தனி கட்சி மாதிரி ஒரு உதவி செஞ்சு பேக்ல இருந்து இயக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவர் ஒரு தனி அமைப்பா இயங்கிக்கிட்டு இப்ப இந்த முஸ்லிம் கட்சிகள் எல்லாம் அங்க போய்கிட்டு இருக்காங்கல்ல. இந்த நிலையில் ஒரு திராவிடத்தை ஆதரிக்கின்ற ஒரு பெரியாரிய ஒரு முஸ்லிம் அமைப்பா அவர் செயல்படுவாரு. ஆனா அவர் அப்படி ஒரு அமைப்பா ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு அப்படிதான் தகவல். திமுக பேக் போனா இருக்கும் அதுக்குங்கிற மாதிரி தகவல் வருது. அப்படி வந்து ஆச்சரியப்படுறதுக்குல அது அவரோட கேரியருக்கு அவரு வந்து கரெக்ட் தான். அவரு அதை யோசிக்காம பண்ண மாட்டார்ல. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசியல் சூழல், தன்னோட அரசியல் எதிர்காலத்துக்கு எது நல்லது அப்படின்னு யோசிப்பாங்க. யோசிச்சு அப்படி ஒரு முடிவை வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கரெக்ட் தான். பாப்போம். அந்த மாநாட்டுக்கு பிறகு அந்த விவாதங்கள் அதிகமாயிருக்கு. ஷானவாஸ் எங்கு போகிறார், கட்சி இரண்டாகிறதா, திமுக பின்னணியில் ஷானவாஸ் என்ன செய்வாருங்கிறத நிறைய மீண்டும் இந்த மாநாட்டுக்கு பிறகு அந்த கேள்விகள் அதிகமாயிருக்கு. அவருடன் நெருங்கி பயணித்தவர், திருமாவளவன் அவர்களோடும் நெருங்கி பயணித்தவர் நீங்க. அதனால 2 பேரையும் பார்த்தவருங்கிற முறையில தமிழ் தேசிய அரசியல், இந்த திராவிட இயக்கம், தலித் பாலிடிக்ஸ்
இது எப்படி பயணிக்கணும், எப்படி பயணித்து கொண்டிருக்கிறது, இது இதை நோக்கி போகிறது, இது எப்படி அணுகணும் அப்படிங்கிறத உங்களுடைய நீண்ட நெடிய பத்திரிகையாளர் அனுபவம் மற்றும் எழுத்து அனுபவத்திலிருந்து ரொம்ப விரிவான கருத்துக்களை மக்களிடம் எடுத்து வச்சு. நன்றி.